நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன? மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? கரண்ட்ல என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இதெல்லாம் நம்ம கிளியரா நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும், டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும் பார்க்க போறோம். ஸோ மறக்காம இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பிரைஸேஷன் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து ஃபெயில்டா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து ஃபெயில்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கரண்ட்ல மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிட்டு சப்போர்ட்க்கு போயிட்டு இருந்தது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்க்கு போயிட்டு இருந்தது. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்காக சொல்றேன். ஸோ என்ன கன்டினியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் தென் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா, அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா மார்க்கெட் வந்து கிராக் ஆச்சு. கிராக் ஆயிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 கேண்டில் ஃபெயில்யூர் மெத்தட் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 கேண்டில் ஃபெயில்யூர் மெத்தட் பிரகாரம் மார்க்கெட் எங்க போகும்ன்னு பார்த்தோம்னா, இந்த புல் பேக் இந்த இடத்து வரைக்கும் போகணும். பிரைஸ் ஆக்ஷன் ஹை வரைக்கும் போகணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயே மார்க்கெட் வந்து ரிவர்சல் சிக்னல குடுத்துருக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டுக்கு அதாவது லோ ஃபெயில்டுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஹை போகறதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மறுபடியும் இங்க பிரைஸ் ஆக்ஷன் என்ன குடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இந்த ஸ்விங் ஹைய மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, கிராக் பண்ணது. நல்ல ஒரு புல்லிஷ் கேன்ல கிராக் பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபெயில்யூர் கேண்டில வந்து நமக்கு பியரிஷ் கேண்டில் ஃபெயில்யூர் பேட்டர்ன் நமக்கு குடுத்துருக்கு. ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு டே டைம் ஃப்ரேம். இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. மறுபடியும் மார்க்கெட் வந்து பைக்கு கிராக் ஆச்சு. கிராக் ஆயிட்டு கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனான முக்கியமான ஜோன் நம்ம சொல்லியிருந்தோம். 24,550 இந்த ஜோன்க்கு ரீச் பண்ணிட்டு, அதன் பிறகு மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா தான் கிராக் ஆயிருக்கு பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜோனா வந்து 22,200 வரைக்கும் வரலாம். அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாவே. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் டவுன் நடந்த பிறகு மார்க்கெட் உடனே போகாம ஃபெயில்ட குடுத்து மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல அகைன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் கேண்டில் பேட்டர்ன் நமக்கு குடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுனுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் ஹை என்ன இருக்குன்னா, பிரேக் அவுட் நடந்தது. ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் பாசிபிள் டூ கோ டவுன். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து மறுபடியும் கிராக் ஆனது ஃபெயில்டா இருக்கிறனால, மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் பிக் டவுன் மூவ் வந்து இருக்கலாம். அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கலாம். மேபி கேப் டவுன் கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. மார்க்கெட்ல வந்து நியூஸ் பேஸ்டு ஏதாவது நடக்குமாங்கிறதும் தெரியல. பட் இந்த பிரைஸ் இன் ஹை ஃபெயில்ட் ஆயிருக்கிறனால, ஏற்கனவே மார்க்கெட் நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த கிராக் ஆனதுக்கு இங்க வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். 20,200 வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இன்னைக்கு நடந்த விஷயம் ஒரு 3 to 4 டேஸா நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து கிராக் ஆனது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆனதுனால, மறுபடியும் மார்க்கெட் நல்ல ஒரு வேகமா ஒரு மூவோ அல்லது கேப் டவுனோ ஆக சான்சஸ் இருக்கு. நமக்கு நெக்ஸ்ட் ஜோனா 22,200 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் மார்க்கெட் மண்டே எப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இன்ட்ராடே செக்டர பார்த்தா தெரியும். எங்கெங்க ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ, கிளியர்லி மறுபடியும் மார்க்கெட் டவுனுக்கான ஸ்ட்ரக்சர் தான் குடுத்துருக்கு அப்படிங்கிறது கிளியராவே தெரியுது. அது பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஜோனா 22,200 வரைக்கும் வரணுங்கிறது தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்த பிறகு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் ஜோன் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றோம். டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ட்ராடேக்கு போகலாம். இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நான் 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர் எல்லாமே பார்ப்போம். பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னன்னா, மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ விட 15 மினிட்ஸ் அந்த பெட்டர்ன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் 15 மினிட்ஸ விட 30 மினிட்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஸோ பார்ப்போம். உங்களுக்கு 30 மினிட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இன்ட்ராடே டைம்ல சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ எஸ்ஜிஎக்ஸ பத்தி சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு கேப் டவுன் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 23,500 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது.
ஆ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேன்னு நெனைக்கிறேன். சாரி வெட்னஸ்டே வெட்னஸ்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ கேப் டவுன். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து பை சைட்ல தான் கிராக் ஆயிருக்கு. அதனால வந்து நான் வந்து பைல தான் இருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜோன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், பிரைஸ் ஆக்ஷன் வந்து பைக்கு சாதகமா தான் கிராக் ஆயிருக்கு. அதனால நான் வந்து பைக் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் பிரகாரம் இந்த லெவலுக்கு கீழ எங்க ஓப்பன் ஆனாலும், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெயிட் பண்ணி தான் நான் காத்திருக்க போறோம். நம்ம கிளியரா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். பட் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எடுத்திருந்தது என்னோட அனாலிசிஸ் கரெக்ட்ங்கிறனால தான், மார்க்கெட் எவ்ளோ தூரம் கேப் டவுன் ஆயி ஓப்பன் ஆயிருந்தாலும், ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆறப்ப, கரெக்ட்டா இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நல்லா கிளியராவே தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெவலுக்கு கீழ ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் டவுன் நடந்தா ஷார்ட் அப்படிங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவும் செஞ்சிருந்தேன். சரிங்களா? ஸோ, இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன் மார்க்கெட் மறுபடியும் கன்டினியூவா பை போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த பிரைஸ் ஆகி ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால தான் மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துல ஷார்ட் கால் எடுத்திருந்தேன். அதுக்கான டார்கெட் லாங்ல தான் இருந்தது. பட் இந்த பிரைசேஷன் ஆகி மறுபடியும் ரிஜெக்ட் ஆனதுனால மறுபடியும் பிரைஸ் செஷன்ல கிராக் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு கீழ தான் நம்ம வந்து ஷார்ட் பண்ண போறேன். புட்டுக்கு போறேன்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடேல. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன நடந்திருக்குன்ட்டு. ஓகே. இப்போ மார்க்கெட் கரண்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைசேஷன் லோக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் கிராக் ஆனதுனால, ஸோ நெக்ஸ்ட் ஜோன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, 23,700 இந்த ஜோன நமக்கு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே போல நல்ல ஒரு மூவ் குடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு பிக் மூவ். ஸோ இப்ப நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம கரண்ட்ல நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்? எந்தெந்த ஜோன்ஸ வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ டவுன் மூவ் அப்படிங்கிறது தான் கிளியரா இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மண்டே மேபி கேப் டவுன் ஆகலாங்கிறது தான். ஒருவேளை அதையும் மீறி நடந்தால், ஸோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை. இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைல தான் மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது இந்த லோ, இந்த லோல தான் மறுபடியும் மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து கிராக் பண்ணாம இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ பப்ளிஷ் ஆஃப் டவுன் மூவ் தான். ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிராக் ஆகுது அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா தான் இருக்கும். கால்க்கு போற நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் மார்க்கெட் 24,080 ரீடெஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வர சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த பிரைசேஷன் ஹைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லெவலுக்கு மேல ஒருவேளை மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் 24,080க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? ஸோ இந்த லோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 23,000 23,700 23,700 ஒருவேள மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஆயிட்டு ஒரு கிரீன் பாரா இருக்கு. அல்லது வந்து பிரைஸ் குடுத்து கிராக் ஆகுது. அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் இதுவும் 24,080க்கு போக சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 23,700க்கு மேல பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கீழ டவுன் மூவ் குடுக்காம, இந்த லோக்கு மேல 23,700க்கு அபோவ் இந்த பிரைஸ்க்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டே இருக்குன்னா, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ அகைன் 24,080க்கு சான்சஸ் நெறையா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? ஸோ, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் ஹை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவல் 23,880 அடுத்தது 23,700 பிரைஸ் ஆக்ஷன் வந்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. அதாவது 23,700 பிரேக் ஆன பிறகோ அல்லது கிராக் ஆன பிறகோ மறுபடியும் ரிஜெக்ட் ஆயிட்டு உள்ள போய் பிரைஸ் ஆக்ஷன் வந்து போய் க்ளோஸ் வைக்கணும். அப்படி இருந்தது அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா, ரீஅகைன் மார்க்கெட் 24,080க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் மறுபடியும் 23,700க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்
நடக்காம பிரேக் டவுன் நடந்துருச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் ஜோனா 23,540க்கும் அதன் பிறகு அடுத்த டவுன் மூவா பார்த்தீங்கன்னா, 23,400க்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இதுதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 23,700க்கு கீழ மார்க்கெட் பிரேக் டவுன் நடந்தா 23,540க்கும் அடுத்த லெவலா 400க்கும் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல 23,700 ரிஜெக்ட் பண்ணுச்சு. பிரேக் டவுன் நடக்காம, பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, அகைன் மார்க்கெட் 24,080க்கு போகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஓகேங்களா? அதேபோல மார்க்கெட் 23,880க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு ஒரு வேள. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற அத்தன விஷயமும் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும், இந்த ஏரியா வந்தா என்ன பண்ணணும்? இந்த ஏரியா இருந்தா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் மீறி ஒரு வேள மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா, நம்ம அங்க பிரைஸேஷன் எப்படி குடுத்து ட்ரெண்டுக்கு சதமா கிராக் ஆகுதா? அல்லது ட்ரெண்டுக்கு எகென்ஸ்ட்டா கிராக் ஆகுதாங்கிறத வச்சு நம்ம முடிவெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்ற அத்தன விஷயம் என்னோட ஓன் அனாலிசிஸ் பிரைஸ் ஆக்ஷன் தான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனே தவிர, நீங்க கட்டாயம் இத செய்யணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஒருவேள நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் மனி மேனேஜ்மென்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் குடுங்க. நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.